வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அனைத்து பிரிவு மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசு அறிவித்துள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் குறிப்பாக கைவினைத் துறையில் முக்கிய பலன்கள் ஏற்பட உள்ளன. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற உலக தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். வாரணாசியில் மொரிஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கூலத்தை திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கிறார். குறிப்பாக கல்வி, சுகாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். தொடர்ந்து நாளை மாலை பிரதமர் டேராடூன் சென்று உத்தராகண்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியே பார்வையிடுகிறார். மூத்த அதிகாரிகளுடன் உயர்நிலை கூட்டம் ஒன்றையும் பிரதமர் நடத்த இருக்கிறார். பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தில் பாகல்பூர், தும்கா, ராம்பூர்ஹாட் ஒற்றை ரயில் பாதையை 3169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரட்டை பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு பொருளாதார விவகாரங்கள் பற்றிய மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. பீகாரில் பக்சார் பகல்பூர் உயர்வேக நெடும்பாதையின் மொக்கமா முங்கேர் பிரிவில் 4447 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை குழுவின் கூட்டத்திற்கு பின்னர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் விரிவான வளர்ச்சி மூலம் மக்களின் சுயசார்பை மேம்படுத்த இத்திட்டத்தினால் ஏதுவாகும் என்று அவர் கூறினார். உலக நாடுகளின் பொருளாதாரத்தை மதிப்பிடும் ஃபிட்ச் சர்வதேச நிறுவனம் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பற்றிய 6.5% மதிப்பீட்டை 6.9% உயர்த்தி உள்ளது. இந்தியாவில் உள்நாட்டு அளவிலான தேவைகளும் நுகர்வோர் செலவினங்களும் அதிகரித்து நிதி நிலவரங்களும் சாதகமாக இருப்பதன் அடிப்படையில் வளர்ச்சி மதிப்பீடு இவ்வாறு திருத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் அண்மையில் அறிவிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் பொதுவாக இந்திய நிறுவனங்களின் கடன் தீர்ப்பு திறனை மேம்படுத்துவதாக அமையும் என்றும், அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பினால் இந்தியாவின் ஏற்றுமதி குறையலாம் என்ற அச்சங்களுக்கு இடையிலும் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் நுகர்வு அதிகரித்து வளர்ச்சி வாய்ப்புகள் ஊக்கம் பெறும் என்றும் ஃபிட்ச் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து நாட்டு மக்களுக்கான தீபாவளி பரிசாக பிரதமர் அறிவித்த அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின்படி ஜிஎஸ்டி சபை கடந்த 3ஆம் தேதி பல்வேறு துறைகளுக்கான வரி குறைப்பை அங்கீகரித்துள்ளது. அனைத்து பிரிவு மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் வகையிலான இந்த வரி சீர்திருத்தங்களால் குறிப்பாக கைவினைத் துறையில் முக்கிய பலன்கள் ஏற்பட உள்ளன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மத்திய அரசு பலவித கைவினைப் பொருட்கள் மீதான 12% சரக்கு மற்றும் சேவை வரியை 5% குறைத்திருப்பதால் பாரம்பரிய கைவினைத் துறையும் கைவினை கலைஞர்களும் பெருமளவில் ஊக்கம் பெறுகிறார்கள். கல், மரம் மற்றும் உலோகத்தாலான கைவினைப் பொருட்கள், கண்ணாடி, தாமிரம், அலுமினியம் மற்றும் பித்தளையில் செய்த அலங்கார பொருட்கள், அசல் ஓவியங்கள் மற்றும் மர வேலைப்பாடுகளுக்கு இந்த வரி குறைப்பு பொருந்தும். இதனால் உள்நாட்டு அளவில் கைவினைப் பொருட்களின் விலை குறைவதுடன் உலக சந்தையிலும் இந்திய கைவினைப் பொருட்களின் போட்டித்திறன் அதிகரிக்கும். பாரம்பரிய கைவினைப் பொருட்களின் தேவையும் ஏற்றுமதியும் ஊக்கம் பெறும். இதன் மூலம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நாட்டின் கலாச்சார பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் ஏதுவாகும். கைவினைத் துறையை பிழைக்க வைப்பதற்கு மேல் இத்துறை மேலும் மேலும் செழித்து வளர ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் உதவிகரமாக இருக்கும் என்று துறை சார்ந்த நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் அரசே வேலை வழங்க முடியாது என்றாலும் தனியார் துறையினரின் ஒத்துழைப்புடன் இது சாத்தியமே என்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர்
திரு ஜித்தன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார். சாலையோர வியாபாரிகள் உட்பட முறைசாரா குறு வியாபாரிகள் மற்றும் கைவினை கலைஞர்கள் அரசின் உத்தியம் அசிஸ்ட் இணையதளத்தில் முற்றிலும் டிஜிட்டல் முறையில் பதிவு பெற ஏதுவாக சிறுதொழில் வளர்ச்சி வங்கியின் ஒத்துழைப்புடன் போன்பே நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள புதிய வசதியை அமைச்சர் இன்று புதுடில்லியில் தொடக்கி வைத்து பேசினார். வங்கிக் கடன் உட்பட அரசு திட்டங்களின் பலன்களை சிறு வியாபாரிகள் எளிதில் பெற இந்த வசதி உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திரு ராதாகிருஷ்ணனின் ஆழ்ந்த அனுபவமும் நிர்வாக திறனும் நாட்டின் சீரான ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். திரு ராதாகிருஷ்ணனின் சமுதாய பணிகளும் அர்ப்பணிப்பும் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்திய மக்களின் வாழ்க்கையை வளப்படுத்தி சர்வதேச அளவில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்துவதில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அனுபவமும் நிர்வாக திறனும் பேருதவியாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்துள்ள வெற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் அர்ப்பணிப்பு, பொது சேவை மற்றும் வலுவான தலைமைத்துவத்தின் பிரதிபலிப்பு என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். உலக அளவில் ஆண்டுதோறும் 7.2 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்வதாக மதிப்பிடப்படும் நிலையில் தற்கொலை எண்ணத்திற்கான காரணங்களை அகற்றி தற்கொலை விகிதத்தை குறைக்கும் நோக்கத்துடன் உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேசிய குற்றப்பதிவேடுகள் அமைவனம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவில் கடந்த 2017 முதல் 2022 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தற்கொலை எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதில் 26.3% தற்கொலை விகிதத்துடன் புதுச்சேரி நாட்டிலேயே 3ஆம் இடத்தில் உள்ளது. இந்நிலையை மாற்றும் வகையில் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குனர் திரு செவ்வேல், தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். செவிலியர் பயிற்சி மாணவ மாணவியர் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திய வண்ணம் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தற்கொலையை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக டாக்டர் செவ்வேல் கூறினார். தற்கொலைக்கு எதிரான விழிப்புணர்வு நாளாக கொண்டாடுகிறோம். இதுக்கு தனியாக டெலிமனாஸ் என்ற ஒரு ஆரம்பிச்சு அவங்களுக்கு 24 மணி நேரமும் தொடர்பு, யாரு எப்ப பட்டாலும் மனநிலை சம்பந்த ஆலோசனை தேவைப்பட்டால் அதை செய்யும்படி இது வருடா வருடம் செஞ்சுன்னு வரோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக தற்கொலை குறைந்து வருகிறது. புதுச்சேரியில் சுகாதாரத்துறையின் தொடர்ச்சியான விழிப்புணர்வு முயற்சிகள் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளை விட தற்போது தற்கொலை விகிதம் குறைந்திருப்பதாக டாக்டர் பாலன், பொன்மணி ஸ்டீபன் தெரிவித்தார். நாள்தோறும் நலவழித்துறையின் சார்பாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படுகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னால உளவியல் ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்பே அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார்கள். தற்கொலை நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் ஏற்பட்டாலும் தற்கொலையை மன ரீதியாகவும் சமூகம் சார்ந்த காரணங்கள் ரீதியாகவும் மக்கள் சரிவர புரிந்து கொண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் அவங்கள்கிட்ட சில மாற்றங்கள் தெரியும் போது அவர்களை சரிவர புரிந்து கொண்டு அவரை அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வரை அவரோடு ஒரு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை தான் நாங்கள் வலியுறுத்தி இந்த பேரணியும் விழிப்புணர்வு நடத்தி இருக்கிறோம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரவு
துபாயில் நடைபெறும் ஏ பிரிவு போட்டியில் இந்தியா UAE அணிகள் மோத உள்ளன. அபுதாபியில் நேற்று நடைபெற்ற தொடக்க போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 94 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அனைத்து பிரிவு மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசு அறிவித்துள்ள GST சீர்திருத்தங்களால் குறிப்பாக கைவினைத் துறையில் முக்கிய பலன்கள் ஏற்பட உள்ளன. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு CP ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற உலக தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.